கல்வி தொடர்பான குழுக்கள்ல யாஷ்பால் குழுவ பத்தி பார்க்கலாம். இந்த குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2009 மற்றும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதும் 2009ல தான். இந்த குழுவோட தலைவர் வந்து யாஷ்பால். இதோட நோக்கம் வந்து என்னன்னா, உயர்கல்வி குறித்து ஆராய்வது தான் முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. இவங்களோட பரிந்துரைகள் வந்து என்ன அப்படின்னா, நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்த வந்து கைவிட வேண்டும். தகுதியுடைய அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு முழுமையான பல்கலைக்கழக அந்தஸ்த வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா என்சிடிஇ, ஏஐசிடிஎஃப் மற்றும் யுஜிசி போன்ற அமைப்புகளுக்கு பதிலாக 7 உறுப்பினர்களை கொண்டு உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஆணையம் சிஹெச்இஆர் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் என்சிடிஇ அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், ஏஐசிடிஎஃப் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் மற்றும் யுசிஜி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இதுக்கு பதிலாக சிஹெச்இஆர் அப்படிங்கிற அமைப்பை வந்து அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி ஆணையரோட தலைவர் பதவி வந்து தேர்தல் ஆணையருக்கு இணையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. நன்றி.